Dear Appa and Amma, this is my time to give you back. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட தீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதியிலிருந்து அதிகமாகவே தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்குன்னு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. எங்களுக்கு தர வேண்டிய பாக்கி இன்னும் நிறைய இருக்கு, கட்டமைப்புகளுக்கு எதுவுமே கொடுக்கலன்னு தமிழ்நாடு அரசு சார்பா தெரிவிக்கிறாங்க. என்ன நடந்துட்டு இருக்கு இது சார்ந்து பேசுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு அஸ்வத்தாமன் அல்லிமுத்து நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்ல இப்ப சமீபத்தில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஒரு புத்தக வெளியீட்டு விழால செய்தியாளர்கிட்ட பேசும்போது சொல்றாரு, நேரு இந்தியாவினுடைய துவக்க காலத்துல சைனாவோடு கொண்ட அந்த உறவை பார்த்த விதம் சரியில்லை, வல்லபாய் பட்டேல் தான் ஸ்திரத்தன்மையோடு யதார்த்தமா ரியாலிட்டியா இருந்தாரு அப்படின்னு பேசியிருக்காரு. இது ஒரு அரசியலுக்கான பேச்சா சார்? ஒரு சில வரலாற்று தவறுகள் நடக்கும் போதெல்லாம் இந்த தவறு எதால் நடந்தது அப்படின்னு சொல்லி யோசித்து தான் ஆகணும். இது அரசியல் அல்ல, அறிவியல், சமூக அறிவியல்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு சொல்கிறோம்ல, பொலிட்டிக்கல் சயின்ஸ். இப்போ கொரோனா கிருமியை சீனா தான் உருவாக்குச்சு, பரப்புச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும், உலகத்துக்கே தெரியும். குறைந்தபட்சம் இந்த சீன கிருமி கொரோனா, இந்த கோவிட் கிருமி மனிதனிலிருந்து மனிதனுக்கு பரவுன்றதை கூட சீனா சொல்லலை. அதை சொல்லியிருந்தா கூட உலகம் பிழைச்சிருக்கும், சொல்லலை. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அறிவியலோ பெரிய லேபோலாம் தேவையில்லை. கொரோனா பேஷண்ட்டை ட்ரீட் பண்ண நர்ஸுக்கே தெரியும் இந்த மனிதனிலேருந்து மனிதனுக்கு பரவுமா பரவாதான். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உள்ளே போகிற வரைக்கும் கோவிட் 2019 இறுதியில் பரவ ஆரம்பிச்சது சீனாவினுடைய பகுதிகளில். 2020க்கு அப்புறம் ஜனவரிக்கு அப்புறம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உள்ளே போய் தான் இந்த மனிதனிலேருந்து மனிதனுக்கு பரவுன்றதை கண்டுபிடிக்குது. அந்த கேப்பில் என்ன ஆகுது அப்படின்னா, உலகம் பூரா சீனாவிலேருந்து எல்லாம் ஃப்ளைட் ஏறி போயிட்டாங்க. இது எல்லாமே அப்பட்டமான தவறுன்னு உலகத்துக்கே தெரியும். ஆனால் பேச முடியல, உலகத்தாலே பேச முடியல. ஏன்? டோக்லாமில் ஏற்கனவே நேரு பிரதமராக இருக்கும்போது நடந்த வாரில் சீனாவினுடைய, அதாவது இந்தியாவினுடைய பெரிய பகுதிகள், அந்த லே பகுதி, இந்த லடாக் பகுதியில், இந்த பக்கத்தில் வடகிழக்கு மாநிலங்களில் பெரிய ஏரியா நேரு என்ன சொல்கிறது, திராணி இல்லாமல் விட்டு கொடுத்துட்டார். அப்போ கேட்டப்போ என்ன சொன்னார், அங்கெல்லாம் புல்லு பூண்டு கூட முழையாது, சைனாக்காரன் எடுத்துகிட்டு போனால் என்னன்னார். ஏற்கனவே அவன் நம்ம பகுதியை ஆக்கிரமித்து வச்சுருக்கான். அது இல்லாமல் டோக்லாமில் உள்ள நம்மகிட்ட அடி வாங்கிட்டு போனான். இப்போது சீனா இந்த மாதிரிலாம் வாலாட்டும் போதெல்லாம் இந்த சீனாவுக்கு ஐநா சபையில் நிரந்தர உறுப்பினர் இந்தியாவுக்கு வந்ததை சீனாவுக்கு விட்டு கொடுத்தது யார்? ஐநா சபையினுடைய நிரந்தர உறுப்பினர் பதவி தங்கத்தட்டில் வச்சு இந்தியாவுக்கு வந்தது. எங்களுக்கு வேணாம், சீனாவுக்கு கொடுங்க. இதான் வெளியுறவு கொள்கையா? நீ உலகத்தில் எல்லாத்தையும் ஹீரோன்னு பேர் வாங்குறதுக்காக என் நாட்டுடைய நலனை விட்டு கொடுப்பியா? சார், இந்த குடும்பம் தன்னை மட்டுமே ஒரு பெரிய ராஜ குடும்பமாக நினைத்து கொண்டு இந்த தேசத்தை கேவலமாக நினச்சது சார். இதான் இந்த நாட்டினுடைய சாபக்கேடு. இன்றைக்கி திபெத்துன்னு ஒரு பிரச்சனை வருது. இன்றைக்கி சீனா மேப் எடுத்து பாருங்கள், திபெத்து தான் பெருசு. திபெத்து பிரச்சனையை நேரு ஒழுங்காக கையாண்டிருந்தாருன்னா சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் எல்லையே கிடையாது சார். எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்! சாதாரண அறிவு இருக்கிற ஒருத்தர் கூட செய்யக்கூடாத ஒரு செய்ய முடியாத ஒரு விஷயத்தை நேரு செஞ்சார். இது இந்தியா மேலே பாசம் இருக்கிற ஒருத்தர், இப்போ வெள்ளைக்காரன் விட்டுட்டு போய் 75 வருஷம் ஆகிப்போச்சு, அதுக்காக அவன் பண்ணதெல்லாம் நம்ம பேசாமல் இருக்க முடியுமா? சொல்லுங்கள். இல்லை இஸ்லாமிய படையெடுப்பாளர்கள் கோயில்களை இடித்தாங்க, சோமநாதர் கோயில் இடிச்சதையும், இல்லை நம்ம ஊரில் எத்தனை கோயில் அடித்தாங்க எல்லாத்தையும் சொல்லாமல் இருக்க முடியுமா சார்? அப்படித்தான். அதனால் பாதிக்கப்படும் போதெல்லாம் அவர் ஞாபகம் வருது சார். சீனாக்காரங்க வாலாட்டும் போதெல்லாம் திபெத் போன்ற பகுதிகள் எல்லாம் நம்மோட இணைச்சாரு. திபெத் அவர் எங்கே நினைச்சாரு? 370 மாதிரியான ஒரு ஆர்டிகல் வர்றதுக்கு அவர் தானே சார் காரணம். எங்கே நினைச்சாரு? என்ன பேசுகிறீங்க? இப்போ நாங்கள் நினச்சிருக்கோம் 370 ரிமூவ் பண்ணி. இந்திய தேசத்தினுடைய ஒரு பகுதியை ஒரே நாட்டுக்குள்ளே 2 கான்ஸ்டியூஷன், ஒரே நாட்டுக்குள்ளே 2 கோடி. உலகத்தில் இந்த மாதிரியான ஒரு கிறுக்கு தந்தை வேற எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள்லாம் சேர்ந்து அவர் எவ்வளோ பேர் ஆள் தெரியுமான்னா ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். எத்தனை மிஸ்டேக் சார் இந்த தேசத்துக்கு அவர் பண்ணது, எத்தனை மிஸ்டேக். திபெத்து, காஷ்மீர்,
பாகிஸ்தான் வார் விவகாரம் நீங்கள் நான் சொல்லணுன்னா நிறைய விஷயம் சொல்லுவேன். இன்றைக்கி இந்த திபெத் விஷயத்தை பாருங்கள். சீனா வந்து இவ்வளோ பெரிய தேசமே கிடையாது. அது பல நாடுகள் மீது ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. திபெத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க நம்மகிட்ட நோக்கி வராங்க. கொஞ்சம் நம்ம நட்புக்கரம் நீட்டு இருந்தா அவங்க நம்ம கூட இணைஞ்சிருக்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க. அப்போ தலாய் லாமாலாம் இங்கே சப்போர்ட் ஆகும். இப்போ அந்த திபெத் பிரச்சனை நடந்தப்போ நம்ம தேசத்தோடு இணைவதற்கே அவங்க தயாராக இருந்தாங்க. அது கூட அவசியம் இல்லை. சப்போர்ட் பண்ணி அவங்க தனிநாடாக இருப்பதற்கான ஒரு குறைந்தபட்ச சப்போர்ட்டை நம்ம கொடுத்துருந்தோம்னா திபெத் இன்றைக்கு அந்த மக்கள் இன்றைக்கு சுதந்திரமாக வாழ்ந்திருப்பார்கள். அது ஒரு புத்த மதத்தை பின்பற்றக்கூடிய ஒரு புனிதமான ஒரு தேசமாக, தனியான ஒரு தேசமாக இருந்திருக்கும். நமக்கு பார்டர் செக்யூர்டாக இருந்திருக்கும். அதை விட்டுட்டு அதில் டோட்டலாக சீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த திபெத்தை முழுமையாக சீனாவை ஆக்கிரமிக்க செய்து இன்றைக்கி தலாய் லாமா உயிருக்கு பாதுகாப்புக்கு நம்மகிட்ட தான் ஓடி வந்து நம்மகிட்ட தான் தஞ்சம் படைச்சிருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் யார்? நேரு. இன்றைக்கி ஒன்றும் இல்லை சார், இந்த அருணாச்சல பிரதேசத்துக்கு பக்கத்தில் சீனாக்காரங்க இந்தியா பார்டரில் வந்து கிராமத்தை அமைச்சிட்டாங்கன்னு இங்கே சோஷியல் மீடியாவில் சில அறிவுக்கு ஒவ்வாத மனிதர்கள் போட்டிருந்தாங்க தெரியுங்களா? அதில் என்ன விஷயம் தெரியுங்களா? உள்ளுக்குள்ளே இருக்கிற சீக்ரெட்டு அது இந்தியா பகுதி இல்லைன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் விஷயம் என்னென்னா அது சீனா ஆக்கிரமித்த பகுதி. எப்போ ஆரம்பித்த பகுதி? 60களில் வார் நடந்தது பாருங்கள், நேரு பீரியடில். அப்போ ஆக்கிரமித்த பகுதி. அப்போ ஆக்கிரமித்து அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க கையில் இருக்குது. இப்போ பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் மாதிரி சீனா ஆக்குபைடு இந்தியா. அது அங்கே ஒரு கிராமத்தை அமைக்கிறான். அந்த ஃபோட்டோ எடுத்து போட்டு இந்திய பகுதி விட்டு கொடுத்தது யார்? நேரு. அப்போ நீ இப்போ இந்த ஃபோட்டோவை போடும்போது விட்டு கொடுத்தது அப்போ 1962 வாரில் திராணி இல்லாமல் விட்டு கொடுத்தது நேருன்னு சொல்லணுமா வேணாமா? சொல்லணுமா வேணாமா சார்? நீங்கள் மட்டும் ஷியாமா பிரசாத் முகர்ஜியோடைய பொருளாதார கொள்கைகளுக்கும் அண்ணல் அம்பேத்கருடைய பொருளாதார கொள்கைகளுக்கும் நேரு ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க. இப்போ வரைக்கும் நேரு தான் அந்த பொருளாதார கட்டமைப்பு யார் பண்ணா? பொருளாதார திட்டமிடல் இந்த தேசத்திற்கு முதல்ல வடிவமைத்து கொடுத்தது யார்? இந்த தேசத்தினுடைய முதல் பொருளாதார அமைச்சர் யார்? இந்த தேசத்தை அவர் வந்து ஷியாமா பிரசாத் முகர்ஜி. இந்த பொதுத்துறை நிறுவனங்கள், இந்த மாதிரியான அமைப்புகள், அதாவது முதலாளித்துவம் சாராமல், கம்யூனிசம் சிந்தனை சாராமல் ஒரு நம்ம தேசத்திற்கென்று ஒரு தனித்துவமான ஒரு பொருளாதார கொள்கையை அமைச்சு கொடுத்தது ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்கள். சார், அதாவது நேருடைய மினிஸ்ட்ரியை நீங்க தனித்தனியா பார்க்க, அவர் உயிர் யாரால போச்சு? இந்த தேசத்துடைய முதல் பொருளாதார அமைச்சர், எங்களுடைய தலைவர் உயிர் யாரால போச்சு? அதுக்கு என்ன பண்ணார் நேரு? இந்த தேசத்துடைய பொருளாதார அமைச்சர் சார். காஷ்மீர் இந்த தேசத்தை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி உள்ளே போய் போராடி அங்கே கைது செய்யப்பட்டு மர்மமான முறையில் கொல்லப்படுறார். நேரு என்ன பண்ணார்? சொல்லுங்கள், என்ன பண்ணார்? சரி, நேருக்கு அப்புறம் யார் பிரதமர்? சாஸ்திரிஜி தானே, லால் பகதூர் சாஸ்திரி தானே. அவர் மர்மமான முறையில் கொல்லப்படாமல் இருந்திருந்தா மறுபடியும் இந்த குடும்பம் வந்திருக்க முடியுமா? முடியாது. லால் பகதூர் சாஸ்திரி இந்த தேசத்துடைய ஒரு பிரதமர் வெளிநாட்டில் வச்சு கொல்லப்பட்டார். என்ன நடவடிக்கை எடுத்தது யோசிச்சு பாருங்க. நம்ம நாட்டு பிரதமர் சார், மிகப்பெரிய தலைவர் சார், அடைந்தார் அப்படின்னா வந்துச்சு. சரி, இந்த தேசம் என்ன நடவடிக்கை எடுத்தது? உலகப் போர் எப்படி வந்தது? 2ஆம் உலகப் போர் எப்படி வந்தது? ஒரு குட்டி நாடு, அந்த குட்டி நாட்டுடைய பிரதமர் இன்னொரு குட்டி நாட்டுக்கு போனார், அங்கே வச்சு சுட்டு கொண்டுடுறாங்க. இதுக்கு தான் இந்த உலகத்தில் உலகப் போரே வந்தது. இந்தியாங்கிற ஒரு மிகப்பெரிய தேசம், இந்த தேசத்தினுடைய பிரதமர் அவர் போய் தாஷ்கண்ட் ஃபைல்ஸில் கையெழுத்து போடுறதுக்காக பாகிஸ்தான் இந்திய பாகிஸ்தான் போர் சக்ஸஸ் பண்ணார் லால் பகதூர் சாஸ்திரி. உங்களை மாதிரி ஏரியா விட்டுட்டு வரல, சக்ஸஸ் பண்ணார். பாகிஸ்தானோட கூட்டத்தை அடக்கிறதுக்காக தாஷ்கண்ட் ஃபைலில் கையெழுத்து போட போனார். அங்கே வச்சு ஒரு மர்மமான முறையில் கொல்லப்படுறார். என்ன விசாரணை நடத்தப்பட்டது? ஏன் அந்த வழக்கு மூடி மறைக்கப்பட்டது? அதற்கு பிறகு இவருடைய குடும்ப ஆட்சி அதுக்கப்புறம் தான் வருது. இந்திரா அதுக்கப்புறம் தான் வராங்க. லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் கொல்லப்படலைன்னா இந்திரா வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதற்கு பிறகு ஏன் அந்த விஷயம் விசாரிக்கப்படலை? சரி, நம்ம தேசத்துடைய பிரதமர் கொல்லப்பட்டார் என்ற செய்தியாவது குறைந்தபட்சம் இளைஞர்களுக்கு தெரியுமா? பாடப்புத்தகத்தில் வருதா? கொல்லப்பட்டார் அப்படிங்கிறது இன்னும் மரணமடைந்தார் அப்படிங்கிற செய்தியோடு தானே சார் இருக்கு. என்ன சார் பேசுறீங்க? அவர் கொல்லப்பட்டார்ன்றது கூடமா சார் உங்களுக்கு தெரியாது? முகம் ப்ளூ கலரில் மாதிரி ஃபுட்டில் பாய்சன் வச்சு அவர் கொண்டாங்கன்றது வெளிப்படையான விஷயம். யார் கொண்டாங்கன்றது தான் தெரியாது. கொல்லப்பட்டார்ன்றது எந்த டவுட்டும் கிடையாது. கொல்லப்பட்டார்ன்றது கொல்லப்பட்டார் தான். அப்போ விசாரிக்கல? அதான் கேட்குறேன், ஏன் விசாரிக்கல?
இந்த தேசத்தினுடைய பிரதமர் வெளிநாட்டில் ரஷ்யாவில் தாஷ்கண்டில் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்குமான ஒரு போரை முடிவுக்கு கொண்டு வந்து பாகிஸ்தானுடைய பல விஷயங்களை, அவருடைய வாலாற்ற பல விஷயங்களை காஷ்மீர்லேயும் மற்ற விஷயங்கள்லையும் வாழை நறுக்கிற மாதிரி ஒரு தாஷ்கண்ட் ஒப்பந்தத்தை உருவாக்கி அவ்வளோ தூரம் அந்த தேசத்தை வந்து அடிபணியை வச்சு கையெழுத்து போட போகிறப்ப கொல்லப்பட்டார். இது எத்தனை பேருக்கு தெரியும் முதல்ல சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு இந்த தெரியும் சொல்லுங்கள். எத்தனை ஊடகங்கள் அதை பேசி நீங்கள் எழுதி தள்ளுதீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். உதவத்த விஷயங்கள்லாம் பல விஷயங்கள் தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டிருக்கு. ஒரு மர்மம் அதோட தான் நிற்கிது. எதுவும் இந்த தேசத்தினுடைய பிரதமர் வெளிநாட்டில் கொல்லப்பட்டார் அப்படிங்கிறது குறைந்தபட்சம் இளைஞர்களுக்கு இல்லை படித்தவங்களுக்காக தெரிஞ்சிருக்கணும்ல, தெரியக்கூட இல்லையே சாமி. ஏன் அது மறைக்கப்பட்டிருக்கு? யார் மறைச்சா? அவரால் யார் பெனிஃபிட் ஆனா? அதுக்கப்புறம் யார் ஆட்சிக்கு வந்தா? எந்த குடும்பம் வந்து இங்கே ஆட்சியில் உட்காந்துது? சார் ஆட்சியில் நேரு தலைமையில் ஆட்சி நடக்கும்போது சார் நேரு குடும்பத்தினுடைய ஆட்சி லால் பகதூர் சாஸ்திரி அவர்களோடு முடிந்து விட்டது. லால் பகதூர் சாஸ்திரி கொல்லப்பட்ட பிறகு மீண்டும் அந்த குடும்பம் ஆட்சியில் உட்கார வைக்கப்பட்டது. நேரு அரசுல என்ன நல்லது நடந்தாலும் அதை நீங்க என்ன பண்றீங்கன்னா வல்லபாய் பட்டேல் தான் சமஸ்தானங்கள் இணைக்கப்பட்டது. அது வல்லபாய் பட்டேல் பண்ணாரு. ஆனா அது நேருடைய அமைச்சரவை. நேரு ஊர்ல இருந்திருந்தா ஹைதராபாத் தனி நாடு சார். நேரு இந்தியாவில் இருந்திருந்தா நல்ல வேலை அவர் ஃபாரின் போனார். வல்லபாய் பட்டேல் போர் எடுத்து ஹைதராபாத்தை உள்ளே கொண்டு வந்தார். இந்த தேசத்தை ஒரு தேசமாகவே நினைக்கல சார் அவருக்கு தன்னுடைய ஹீரோயிசம் உலகம் முழுசும் நான் வந்து இப்போ இந்த பூரா விடுறது பஞ்சசீல கொள்கை தன்னுடைய ஹீரோயிசத்தை நான் என்ன கேட்குறேன், தனக்கு வந்த ஒரு ஐநா சபை நிரந்தர உறுப்பினர் பதவியை நான் சீனாவுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாருன்னா இதை விட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அறிவுக்கு ஒவ்வாத செயலை எப்படி சார் நீங்கள் பார்ப்பீங்க? இன்னைக்கு வரைக்கும் நம்ம போராடிட்டு இருக்கோம் சார் ஐநா சபையில் நிரந்தர உறுப்பினர் வாங்குறதுக்கு. ஆனால் அதை ஒரு சாஃப்ட் கார்னர் தானே சொன்னார் ஜெய்சங்கர் அவர்கள். அதை தவறான இதுன்னு சொல்லலை. அவர் ஒரு சாஃப்ட் கார்னர், வல்லபாய் பட்டேல் ரியாலிட்டியாக நடந்துக்கிட்டார் இப்படி தானே சொல்கிறாரு. அது ஒன்றும் தவறுலாம் சொல்லலையே. நான் என்ன சொல்கிறேங்க, அவர் வந்து ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர். அவர் சாஃப்டாக தான் அந்த விஷயத்தை பேசி ஆகணும். பட் நான் உங்களை கேட்குறேன், உங்களுக்கு அவர் சொல்ற நேரு சாஃப்டாக நடந்துக்கிட்டான்னு சொல்கிறார். அப்படி தான் சொல்கிறாரு. இருங்க, உங்களுக்கு இது சாதாரணமான விஷயமா தெரியுதா? இப்போ வரைக்கும் நம்மளால் ஐநா சபையில் நிரந்தர உறுப்பினர் வாங்குறதுக்கு நரேந்திர மோடி அவர்கள் அவ்வளோ விஷயம் போராடிட்டு இருக்கார். ஏன் நமக்காக வந்தப்போ விட்டு கொடுத்தது யார்? இப்போ ஒன்றும் இல்லை சார், இஸ்ரோ வந்து சேட்டலைட் கொடுத்து சார். இப்போ வந்து நம்ம இஸ்ரோ வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்கு. என்ன பண்ணுது? விக்ரம் விண்வெளியில் போயிட்டு கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. விண்வெளியில் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. இப்போ இதை நம்ம சாதனைன்னு சொல்கிறோம்னு வைங்களேன். இஸ்ரோவை நிறுவியது யார் தெரியுமா? இஸ்ரோவுக்கு முதல்ல பலன் ஓட்டும் போது அங்கே கொண்டு போய் செங்கல் போட்டது தெரியுமா? கரெக்டு, நேரு. சொல்கிறீங்கல்ல, அப்போ அதுக்கு மட்டும் ஓடி வரீங்க ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு. அப்போ தப்பு பண்ண மட்டும் அதெல்லாம் ஏன் பேசுகிறீங்க? என்ன ஏன் பேசக்கூடாது சார்? இந்த தேசம் சுதந்திரம் 75 வருஷம் தான் சார் ஆகுது. இங்கே நடந்த தப்பு என்ன? அந்த 75 வருஷத்தில் எவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. காஷ்மீருக்கு போய் காஷ்மீர் இந்த மண்ணை விட்டு போயிடக்கூடாதுன்னு சொன்ன ஒரு பொருளாதார அமைச்சர், இந்த தேசத்தினுடைய பொருளாதார அமைச்சர் மர்மமான முறையில் செத்து போயிட்டார். இந்த தேசத்தினுடைய பிரதமர் மர்மமான முறையில் கொல்லப்பட்டிருக்காரு, லால் பகதூர் சாஸ்திரி. போபாலில் 84 இதே 1984 போபாலில் 15,000 பேர் செத்து போனா இல்லையா சார் இந்த தேசத்தில் விஷவாயு கொசிஞ்சு? அந்த கம்பெனியுடைய சிஇஓவை குறைந்தபட்சம் எங்களால் உள்ள வைக்க முடிஞ்சதா சார்? ஆண்டர்சனை தப்பிக்க விட்டது யார்? இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு இந்த தேசத்தில் இந்த 75 வருஷத்துக்குள்ளே. இவங்களுடைய 63 வருஷத்தில் ஏன் பேசக்கூடாது? எப்படி மக்களுக்கு தெரியும் இவங்க என்ன பண்ணாங்கன்னு? இன்றைக்கி ஒன்றும் இல்லை, நேற்று நடந்தது சொல்கிறேன். ஃப்ரான்ஸு துறைமுகத்திலிருந்து ஒரு கப்பல் கிளம்பி பக்ரைன் துறைமுகத்துக்கு போகுது. கப்பல் வந்து லைஜீரியா நாட்டோடைய கப்பல். சோமாலியாவுடைய கடல் எல்லையில் கிராஸ் பண்ணும்போது சோமாலியா கடற்கொள்ளையர்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கப்பலை கடத்திடுறாங்க, பெரிய சரக்கு கப்பலை கடத்திடுறாங்க. இப்போ நான் சொன்ன இந்த லிஸ்ட்டில் எங்கேயாவது இந்தியாவுக்கு சம்மந்தம் இருக்கா? இல்லை. இந்திய கப்பற்படை ஏர்ஃபோர்ஸ் அனுப்பி, போர்க்கப்பல் அனுப்பி, முதல்ல ஆளில்லா ட்ரோனை வச்சு உளவு பார்த்து போய் அந்த கப்பலை மீட்டு கடல் கொள்ளையர்களை விரட்டிட்டு அந்த கப்பலை கொண்டு வருது. ஏன் தெரியுமா? அந்த கப்பலில் வேலை பார்த்த 15 பேர் இந்தியாக்காரன். 15 பேருக்காக இந்தியா துணிச்சலா? அந்த கப்பலில் வேலை பார்த்த 15 பேர் இந்தியாக்காரன். அதனால் இந்திய கப்பற்படை போய்
சோமாலியா கடற்கொள்ளையர்களை விரட்டிட்டு அந்த கப்பலை கொண்டு வந்து எங்கே அனுப்பணுமோ அங்கே பஹ்ரைன் துறைமுகத்துக்கு அனுப்புது. இன்றைக்கி நேற்று நடந்த விஷயம். இன்றைக்கி இந்தியா இந்த நிலமையில் இருக்குது. 15,000 பேர் இந்த தேசத்தில் செத்து போனா சார் போபால் விஷவாயு கசிவில். 15,000 பேர் சார். ஆனால் அந்த விஷவாயு கசிவுக்கு காரணமான அந்த நிறுவனத்துடைய சிஇஓ இங்கே இருந்தவரை ஃப்ளைட் ஏற்றி அனுப்பிவிட்டது காங்கிரஸ். இதை பேசக்கூடாதுங்கிறீங்களா? எங்கேருந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்? இது இன்னும் நான் சொல்கிறது 5000 வருஷம் முன்னாடி கிடையாது, 80கள். போயிட்டாருன்னு சார் சொன்னாங்க. தப்பிக்க விட்டாங்க. இங்கேருந்து ஃப்ளைட் ஏறி தான் போனார், தனி விமானத்தில். ஃப்ளைட் ஏறி தனி விமானத்தில் போனார் சார். இப்போ ரயில்வே மேன் ஒரு படம் எடுத்திருக்காங்க சார், வெப் சீரிஸு நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது பாருங்கள். அழுவாமல் உங்களால் பார்க்கவே முடியாது. என்னடா இது? ஒன்றும் இல்லை, 40 வருஷத்துக்கு முன்னாடி. ஒன்றும் பெரிய வரலாறு கிடையாது. 40 வருஷத்துக்கு முன்னாடி. 1977 இங்கே எமர்ஜென்சி வரலையா சார்? நான் எல்லாமே 47க்கு அப்புறம் சொல்கிறேன் சார். வெள்ளைக்காரன் பீரியடில் நடக்காத கொடுமை எல்லாம் இந்த காங்கிரஸ் கொள்ளக்காரனுங்க பீரியடில் நடந்தது சார். இந்த நாட்டில் எமர்ஜென்சின்னு ஒரு கொடுமை நடக்கலையா? அடிப்படை உரிமைகள்லாம் நசுக்கப்படலையா? சும்மா ரயில்வே ஸ்டேஷனில் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருலாம் கொண்டு போய் அவன் ஆண்மையெல்லாம் நீங்கள் நசுக்கி போடலையா? இந்த இது காளை மாட்டுக்கு நசுக்கி போடுவாங்களா, அந்த மாதிரி நீங்கள் நசுக்கி போடலையா? இங்கே கல்யாணவாத ஆண்கள்லாம் எவ்வளோ பேர் கருத்தடை கம்பல் பண்ணி பண்ண வைக்கப்பட்டாங்க? எத்தனை தலைவர்கள் கேள்வியே இல்லாமல் உட்கார வைக்கப்போ இங்கே திமுகவை போட்டு பிதுக்குன்னு பிதுக்கலையா? ஸ்டாலின் சொல்கிறாருல்ல, வாங்கினேன் அவர் மிஸ்ஸா டைமில் உள்ளே போனார், மிஸ்ஸாவில் உள்ளே போனாருன்னு நிரூபிக்க முடியல அவங்களால. பட் இருந்தாலும் மிஸ்ஸாவில் எவ்வளோ திமுககாரங்க அடி வாங்கினாங்க? நடந்தது தானே. எப்போ என்ன நம்ம பெரிய இதுவா 77 எமர்ஜென்சியில் இவ்வளோ கொடுமைகள் நடந்திருக்கு சார். இது எல்லாத்தையும் மீறி இன்றைக்கி இந்த தேசம் ஒரு அமிர்த காலத்தை நோக்கி போயிட்டுருக்கு. இன்றைக்கி 15 பேர் இந்தியாக்காரன் கப்பலில் இருக்கான், நாங்கள் வருவோம், உள்ளே பூந்து சோமாலியா கடல் எல்லையில் பூந்து அடித்து விரட்டி அந்த கப்பலை மீட்டு கொண்டு வருது இந்திய ராணுவம். உண்மையாக இன்றைக்கி ஒரு வெளிநாடுகளில் போர் நடக்குதா, உக்ரைனில் போர் நடக்குதா, ரஷ்யாக்காரன்ட்ட சொல்லி போர் நிப்பாட்டு 24 மணி நேரம், இந்தியர்களை நாங்கள் வெளியேற்றணும் சார். இது பாராட்டக்கூடிய விஷயம். எங்கேருந்து எங்கே வந்திருக்கோன்னு பாருங்கள் சார். எங்கேருந்து எங்கே வந்திருக்கோன்னு பாருங்கள் சார். உண்மையாக பாராட்டக்கூடிய விஷயம் தான் ஒரு இந்தியர்களை மீட்டு கொண்டு வந்தாங்க. அதே நேரத்தில் தமிழ்நாட்டிற்கு செய்யக்கூடிய விஷயங்கள் இன்னும் முறையாக செய்யப்படவில்லை. மரியாதைக்குரிய நிதியமைச்சர் சொல்றாங்க, நாங்க வாங்கிய வரியை விடவும் அதிகம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி. தமிழ்நாடு அரசுல இருந்து சொல்றாங்க மெட்ரோக்கு 1 தான் கொடுத்துருக்காங்க, எதுவுமே கொடுக்கல, செஸ் வரியை உயர்த்திட்டாங்க, அதை அவங்களே வச்சிருக்கிறாங்க, ஆனா எல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பாருங்க, மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசும்போது 10 ஆண்டுகளில் 6,24,000 கோடி நாங்கள் வாங்கியிருக்கோம்னா, இதே 10 ஆண்டுகளில் 6,97,000 கோடி கொடுத்துருக்கோம். ஆமாம் சார், டேட்டா கணக்கு. இவங்க சொல்கிறாங்கல்ல ஜிஎஸ்டி வரி, ஜிஎஸ்டி 27,630 கோடி ஒரு வருடத்தில் தமிழகத்திலேருந்து மத்திய அரசாங்கத்துக்கு போகிற ஜிஎஸ்டி வரி. அதுலேயும் 41% தமிழகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ பிரதமர் வந்தார், எவ்வளோ திட்டங்களை தொடங்கி வச்சார்? 20,000 கோடி சம்திங். போன தடவை வந்தப்போ எவ்வளோ தொடங்கி வச்சார்? 32,000 கோடி சம்திங். ஒரு வருஷம் கொடுக்குறதே 27,630 கோடி தான். அதுலேயும் 41% கொடுத்துட்றாங்க. நான் சொல்கிற ஒரு கணக்கு பாருங்கள். ₹1 நம்ம டேக்ஸ் கட்டுறோன்னா 50 காசு மாநில அரசாங்கத்துக்கு போகுது, 50 காசு தான் மத்திய அரசாங்கத்துக்கு போகுது. சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி தான் கான்செப்ட். நீங்கள் பில்லில் பார்த்தீங்கனாலே, ஜிஎஸ்டி பில்லில் பார்த்தீங்கனாலே சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டின்னு தான் இருக்கும். அப்போது நான் கட்டுற 50 காசில் மத்திய அரசாங்கம் எனக்கு வீடு கொடுக்குது, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, வீட்டுக்கு வீடு குடிநீர் இணைப்பு கொடுக்குது, ஜல்ஜீவன், கேஸ் சிலிண்டரு 10 கோடி பேருக்கு கேஸ் சிலிண்டர் கொடுத்து 10 கோடியாவது வீட்டில் போய் பிரதமர் டீ போட சொல்லி சாப்பிட்டு வந்தார். எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட்டு, விவசாயிகளுக்கு 6,000 ரூபா பணம். அது மட்டும் இல்லாமல் மாநில அரசாங்கத்தில் நடக்கிற, உள்ளாட்சியில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் மத்திய அரசாங்கம் தான் காசு கொடுக்குது. ஒரு உள்ளாட்சி பிரதிநிதிகளை, ஊராட்சி மன்ற தலைவர்களை போய் கேளுங்க, எல்லாத்துக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு தான். ஒரு சின்னதாக ஒரு பாலம் கட்டணும், ஒரு தடுப்பணை கட்டணும், ஒரு ரோடு போடணும், கிராம சாலைகள் திட்டம், கிராமத்துக்கு சாலைகள் யார் கட்டுறா? மத்திய அரசாங்கம் கட்டுது. இது இல்லாமல் 4 ரோடு, 8 ரோடு, தேசிய சாலைகள், நமோ ட்ரெயின், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, புது ட்ரெயின், அகலப்படுத்துதல், எல்லா விஷயத்தையும் மத்திய அரசாங்கம் தான் பண்ணுது. தமிழக அரசாங்கம் வாங்குற 50 காசில் என்ன பண்ணுது? இப்போ பிரதமர் வராரு, திருச்சியில் வரார்,
அவர் ஒரு 1/2 மணி நேரம் நாங்கள் என்னெல்லாம் தமிழக அரசாங்கம் தமிழகத்துக்கு பண்ணியிருக்கோன்னு அவரால் பேச முடியுது. ஆனால் ஸ்டாலினால் என்ன பேச முடியுது? ஸ்டாலின் என்ன பேசுகிறார் பாருங்க. 16 வயது படத்தில் வர சப்பானி கேரக்டர் மாதிரி சந்தைக்கு போகணும் ஆத்தாவையும் காசு கொடு. பிரதமர் சேர சோழ பாண்டிய நாயக்க மன்னர்கள். ஸ்டாலின் சந்தைக்கு போகணும் ஆத்தாவையும் காசு கொடு. பிரதமர் தமிழ் குடும்பமே, இந்த ப்ரைடு, நம்மளுடைய வரலாற்று பெருமை, தமிழ் பண்பாடு. ஸ்டாலின் சந்தைக்கு போகணும் ஆத்தாவையும் காசு கொடு. பிரதமர் விவசாயிகளுக்கு இவ்வளோ திட்டம், விவசாயிகளுக்கு 6000 ரூபாய், பயிர் பாதுகாப்பு திட்டம், மண்வள அட்டை. ஸ்டாலின் சந்தைக்கு போகணும் ஆத்தாவையும் காசு கொடு. இந்த தடவை என்ன? சந்தைக்கு போகணும் ஆத்தாவையும் காசு கொடு. போன தடவை பிரதமர் வந்தப்போ என்ன? சந்தைக்கு போகணும் ஆத்தாவையும் காசு கொடு. காசு கொடு, காசு கொடு, காசு கொடு, காசு கொடு. எதுக்கு உனக்கு காசு கேட்குறேன். இப்போ மழை வெள்ளம் புயல் வந்ததா? யார் ஹெல்ப் பண்ணா? தென் மாவட்டங்களில் யார் காப்பாற்றினா? அங்கே மக்களை 42,000 பேருக்கு மேலே யார் காப்பாற்றினா? ஹெலிகாப்டர் யார் அனுப்பிச்சா? ஏர்ஃபோர்ஸ் யார் அனுப்பிச்சா? முப்படைகள் யார் அனுப்பிச்சா? மத்திய ஆய்வு குழு 20ஆம் தேதி போகுது. இவர் 20ஆம் தேதி போய் இந்தி கூட்டணியில் உட்காந்துருக்கார். 21ஆம் தேதி இவர் போகிறார். இவங்க பையன் என்னன்னா டேரக்டர் கூப்பிட்டு போய் ஷூட்டிங் ஸ்பாட் பார்த்துட்டு உட்காந்துருக்கார் தானே. இப்போ நான் கேட்குறேன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சரி பண்ணணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன நீங்கள் பண்ண போகிறீங்க? இப்போ தென் மாவட்டங்களில் பாதிப்படைஞ்சிருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, தேசிய நெடுஞ்சாலைகளா மத்திய அரசாங்கம் சரி பண்ண போகுது. ரயில் தண்டவாளங்களா மத்திய அரசாங்கம் சரி பண்ண போகுது. மத்திய அரசாங்கம் தான் சார் பண்ண போகுது. ரயில் நிலையங்கள் சேதம் அடைஞ்சிருக்கா மத்திய அரசாங்கம் பண்ண போகுது. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இல்லை என்ன பண்ணீங்க? இப்போ 1500 கோடி ரூபா கொடுத்தாங்கல்ல உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்ததில்ல, என்ன பண்ணீங்க? மெட்ராஸில் பாதிக்கப்பட்ட எனக்கு ஒரு பிரெட் பாக்கெட் வந்தது அவங்கள்ட்ட இருந்து. தாம்பரத்தில் முடிச்சூரில் யார் காப்பாற்றுனா? தேசிய பேரிடர் வந்து காப்பாற்றுச்சு. நீங்கள் ஒரு போட் அனுப்பிச்சிங்களா? ஒரு ஃபைபர் போட் வந்ததா? ஒவ்வொரு குடும்பமும் 8000 ரூபா செலவு பண்ணி வெளில வந்துருக்கு சார் இன்றைக்கி. ப்ரைவேட்டா ஓலா ஊபர் சர்வீஸ் மாதிரி இப்போ போட் சர்வீஸை ப்ரைவேட்டாக எடுத்துகிட்டு வந்து ஒரு ஆளுக்கு 2000 ரூபா கொடுத்துட்டு வெளில வந்தது. குறைந்தபட்சம் அவங்கள அனுப்புறதுக்கு நீங்கள் போட் அனுப்பலை. பேசும்போது சொல்கிறார், அடிப்படை வசதி, அடிப்படை தேவை, மருத்துவம், கல்வியெலாம் நாங்கள் தான் பார்த்துக்குறோம் சொன்னாரா? ரேஷன் கடையில் அரிசி கொடுக்குறது யார்? 20 கிலோ 4 பேர் கொண்ட குடும்பத்துக்கு நரேந்திர மோடி 20 கிலோ நரேந்திர மோடி தான் கொடுக்குறாரு ரேஷன் கடையில். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஸ்டிக்கர் போட்டுறீங்க, ஸ்டாலின் ஃபோட்டோ, கருணாநிதி ஃபோட்டோ. தேவைகள் இங்கே எல்லா தேவைகளும் யார் பண்ணுறா? நான் பட்டியலிட்டேன். மாநில அரசாங்கத்தினுடைய அரசு பள்ளி கட்டிடம் யார் கட்டி கொடுக்குறா? 5ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கிற பள்ளியிடம் எஸ்எஸ்ஏன்ற மத்திய அரசாங்க திட்டம். 10ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கிற பள்ளிக்கூடம் ஆர்எம்எஸ்ஏங்கிற மத்திய அரசாங்கத்தோட திட்டம். 11வது 12வது நபார்டு வங்கி பணம் மத்திய அரசாங்கத்தோட பணம். உங்களுடைய கல்வித்துறையை சொல்கிறான் சார், கல்வின்னு சொல்கிறாருல்ல ஸ்டாலின். கல்வி யார் கொடுக்குறா? இப்போ அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வசூலிச்சு வச்சிருக்கிற செஸ்ல இருந்து தான் வருது. அதை தாங்க நாங்கள் கேட்குறோம். மக்கள் பணத்தை நாங்கள் தமிழக மக்களுக்கு தானே கொடுக்குறோம். இப்போ உதயநிதி கேட்குறாருல்ல, ரூபாய் கொடுத்தா 29 காசு தான் வருதுன்னு நிதி தமிழ்நாடு நிதி நான் தாங்க சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், நிர்மலா சீதாராமன் அவர்கள் இப்போ 6,24 லட்சம் கோடி 6.97 லட்சம் கோடின்னு டேட்டாவை கொடுக்குறாங்களா? இவங்க கொடுக்குற கதையெல்லாம் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் டேட்டா கொடுங்க. அவங்க சொன்ன டேட்டாவில் எது பொய்ன்னு நீங்கள் சொல்லுங்கள். வாய் இருக்குன்னு பேசிட்டு இருக்காதீங்கன்றோம். மெட்ரோ இப்போ ஒன்றும் இல்லைங்க, 63,000 கோடி. நாங்கள் வந்து தமிழக மக்களுடைய வரி பணத்தை தான் கேட்குறோம். உங்கள் அப்பா வீட்டு காசை கேட்கலன்னு உதயநிதி சொல்கிறாரா? தமிழக மக்களுடைய வரி பணத்தை நீங்கள் கேட்குறீங்க. தமிழக மக்களுடைய வரி பணத்தை தமிழக மக்களுக்கு நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் வாயில் போகிறதுக்கெல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியாது. என்ன பண்ணீங்க? இப்போ கொடுத்த காசை நீங்கள் என்ன பண்ணீங்க? எனக்கு வந்துச்சா? தமிழக மக்களுக்கு வந்ததா? ஒரு பிஸ்கட் பாக்கெட் வந்ததா? இன்றைக்கி இப்போ இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சரி பண்ண போகிறது யார்? மத்திய அரசாங்கம் சரி பண்ண போகுது. மக்களை காப்பாற்றுறது யார்? ஹெலிகாப்டர் அனுப்பிச்சது யார்? நீங்கள் இந்த நிதியை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? என்ன சார் கேள்வி? எதை நீங்கள் சரி பண்ண போகிறீங்கன்னு கேட்குறேன். புரியுதா புரியல உங்களுக்கு? கிராம சாலைகளா மத்திய அரசாங்கம் போடுது. நீங்கள் கொடுக்குற காசில் நான் சொல்லலை, இந்த 50% நான் 1 ரூபா டேக்ஸ் கட்டினா 50 காசு தமிழகத்துக்கு, 50 காசு மத்திய அரசாங்கத்துக்கு. அந்த 50 காசில் இவ்வளோ விஷயம் மத்திய அரசாங்கம் எனக்கு பண்ணுது. நீங்கள் கொடுக்குறீங்கல்ல, அவங்க கொடுக்குற அந்த 50 காசுலேயும் 41% தமிழக அரசாங்கத்துக்கு கொடுத்துருது. நான் இப்போ ஒரு தமிழக குடிமகனாக கேட்குறது, நான் கொடுக்குற 50% டேக்ஸை நீங்கள் தானே வச்சுக்கிட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க இது வரைக்கும் எனக்குன்னு கேட்குறேன். தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுச்சு? கிடையாது, பொய். புழுகிறதுக்கு திமுக கத்தா கொடுக்கணும். நகர்ப்புற நலவாழ்வு இதுல மத்திய அரசுடைய கான்ட்ரிபியூஷன், மாநில அரசுடைய கான்ட்ரிபியூஷன் ரெண்டு இருக்கு. எதுல? வீடு கட்டுறதுல பர்சன்டேஜோட இதை பாருங்க. 75-25 சார் பர்சன்டேஜ்.
லயன் ஷேர் யார் சார் கொடுக்குறா? சொல்லுங்கள் சார், யார் கொடுக்குறா? மத்திய அரசாங்கம் தானே கொடுக்குது. அப்புறம் 50% டேக்ஸில் 41% உங்களுக்கு கொடுத்தாச்சு. 50% தமிழக மக்கள் நேரடியாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் என்னென்ன திட்டங்களை செயல்படுத்துகிறீங்க சார்? ஒரு பிரதமர் வராரு சார், நாங்கள் என்ன திட்டம் செயல்படுத்துகிறோன்னு உங்கள் முதலமைச்சரால் சொல்ல முடியல சார். காசு கொடு காசு கொடு காசு கொடுன்ற சார், கண்டென்ட்டே காசு கொடுந்தா சார். இதுக்கா சார் ஒரு முதலமைச்சர்? மக்கள் யோசிக்கிறாங்க, இதுக்கு நாங்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருந்தா தங்கமாக செஞ்சுருப்பாங்களே, உங்களுக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? திமுக ஓட்டு போட்டு அங்கே காசு கொடு காசு கொடுன்னா நாங்கள் கொடுக்குற காசெல்லாம் என்னதான் பண்ணுறீங்கன்னு தமிழக மக்கள் கேட்குறாங்க. சார், உத்தரப்பிரதேசம் 1 லட்சம் ரூபாய் டாக்ஸ் கட்டினா அவங்களுக்கு 15 லட்சம் ரூபாய். இந்த பேய் கதையெல்லாம் பேசாதீங்க, இந்த பேய் கதையெல்லாம் பேசாதீங்க. 6,24,000 கோடி வந்ததில் 6,97,6.24, அதாவது 6.24 லட்சம் கோடி வந்ததில் 6.97 லட்சம் கோடி கொடுத்தாச்சுன்னு நிர்மலா மேடம் சொல்கிறாங்கல்ல. அப்புறம் இதுக்கு இந்த இப்போ பர்சன்டேஜ் பேய் கதையெல்லாம் விட்றீங்க? 27,630 கோடி சார், 27,630 கோடி ஜிஎஸ்டியில் 41% திருப்பி கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்புறம் எதுக்கு இந்த கதையை விட்றீங்க? உத்தரப்பிரதேச கதையை விட்றீங்க? உத்தரப்பிரதேசம் உங்களுக்கு உங்களை மாதிரி 2.5 வருஷத்தில் 2,69,000 கோடி கடன் வாங்கி வச்சுருக்காங்களா? உத்தரப்பிரதேசம் எங்கே போயிட்டுருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? உத்தரப்பிரதேசத்தோட கம்பேர் பண்ணுறதுக்கெலாம் தமிழக அரசுக்கு தகுதியே கிடையாது. எங்கேருந்து எங்கே கொண்டு போய் அந்த மாநிலம் எவ்வளவு பெரிய உயரத்தில் இன்றைக்கி போயிட்டுருக்கு. இந்த யோகி ஆதித்யநாத் அவர்கள் அந்த உத்தரப்பிரதேசம் எங்கே கொண்டு போயிட்டுருக்காரு தெரியுங்களா? நீங்கள் ஒன்றும் இல்லை, டெல்லியிலேருந்து லக்னோ நான் போகிறேன், பை ரோடு போயிருக்கேன். என்ன மாதிரி ஒரு ஹைவேஸில் இருக்கிற ஹோட்டல்ஸ்லாம் ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு இருக்கு. அவ்வளவு க்ளீனாக. நான் என்ன சொல்கிறேன், பந்தயம் வச்சுப்போம், மெட்ராஸ் ரோட்டில் காரில் போங்க, குலுங்காமல் நீங்கள் போயிட முடியுமா? ஒரு 50 மீட்டர் நீங்கள் குலுங்காமல் போயிடுங்க பார்ப்போம். ஸ்டாலின் வீட்டுக்கு முன்னாடி ஒரு ரோடு இருக்கும், அங்கே மட்டும்தான் நீங்கள் குலுங்காமல் போக முடியும். ஒரு பேஷண்ட்டு சார் குலுங்குனா வலிக்கும் சார் உங்களுக்கு, சென்னையில் நீங்கள் போயிட முடியுமா? லக்னோவில் நான் கூப்பிட்டு போவேன், உத்தரப்பிரதேசில் இருக்க எல்லா டவுன் சிட்டிலையும் நான் கூப்பிட்டு போவேன், ஒரு சின்ன ஷேக்கிங் இல்லாமல் நான் கூப்பிட்டு போவேன். எங்கே கொண்டு போய் யாரோட கம்பேர் பண்ணுறீங்க? சிங்க சார் அவர் அதாவது டவுனில் இருந்த ஒரு ஸ்டேட்டு உத்தரப்பிரதேசம், இன்றைக்கி அவ்வளோ சூப்பராக டெவலப் பண்ணி வச்சுருக்காரு. அந்த ஊர் பேரெல்லாம் சொல்கிறது கூட தமிழக அரசாங்கத்தில் திமுக யாருக்கும் தகுதி கிடையாது. சமீபத்தில் மோடி திருச்சிக்கு வந்தார். அப்போ திரு ஸ்டாலின் பேசும்போது மோடின்னு பாஜகவினர் சவுண்டு போட்டாங்க. எங்களுக்கு இப்படி ஆளை கூட்ட தெரியும்னு தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி பேசுறாரு. கூட்ட சொல்லுங்க. திமுகவுக்கு தான் கூட்ட முடியலையே, அதனால தானே இப்போ லேட்டஸ்டாக எந்த மீட்டிங் நடக்கிறது இல்லை. கூட்ட சொல்லு, நாங்களா கூட்டம் வேணாம்னு சொன்னோமா? இன்றைக்கி தமிழகத்தில் பாஜகவுக்கு மட்டும்தான் கூட்டம் கூடுது, இதுதான் உண்மை. நாங்கள் எங்கள் தலைவர் யாத்திரை போகிறாருல்ல, போக சொல்லுங்களேன். இவர் பைக் எடுத்துன்னு கிளம்புனார், என்னாச்சு சார்? எங்கள் தலைவர் யாத்திரை போகிறாரு சார், அண்ணாமலை யாத்திரை போகிறாரு, உதயநிதி பைக் எடுத்துன்னு கிளம்புனாரா இல்லையா சார்? என்னாச்சு அந்த பைக்கு? ரிப்பேர் ஆச்சா? ஷெட்டில் விட்ருக்காரா? கூட்டம் இன்றைக்கி எங்களுக்கு தான் கூடுது, எங்கள் படம் தான் தேட்டரில் ஓடுது, இதுதான் உண்மை. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் கூட்டிக்கோங்க. திருவண்ணாமலையில் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு இருந்த ஒரு பொம்பளைய விலங்குன்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க. அந்த நபரை அவங்களுடைய ரிலேஷன் அடிக்கிறாரு. அவர் முன்னாள் நகரமன்ற தலைவர் ஸ்ரீதர். இன்னும் அந்த கோவிலுடைய இப்போ அறங்காவலர் குழு தலைவராட்டு இருக்கக்கூடிய திரு ஜனார்த்தனன் அவங்களுடைய ரிலேஷன் தான், ஃபேமிலி ரிலேஷன் தான். அடிச்சிருக்காங்க, எஃப்ஐஆர் போட்டாங்க. இன்னும் அவர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படின்னு செய்து சார். திமுகவோட வரலாறு தானுங்க. திமுக எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் அவங்க மேலே அவங்க ஆட்சியில் இருக்கும்போது கொலையே பண்ணாலும் அவங்க ஒரு இன்ஸ்பெக்டர் அடிச்சிருக்காங்க. காவல்துறை விரைந்து நடவடிக்கை. எங்கள் கடலூர் திமுக எம்பி டிஆர்வி ரமேஷ் கொலை பண்ணாரே சார். நாளில் கடந்து போராடி அவருக்கு எஃப்ஐஆர் போட வச்சு உள்ள அனுப்பிச்சேன். என்ன உடனே போட்டாங்களா? நான் போய் லேபர் கமிஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து லேபர் கமிஷனுடைய ப்ரொவிஷனை எடுத்து உள்துறை அமைச்சகத்துக்கு போய் போராடி இங்கேருந்து சிபிஐ என்கொயரிக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்து சிபிஐ என்கொயரி வரப்போகுதுன்னு உங்கள் தினமலரில் ஒரு அரை பக்கத்துக்கு பெரிய நியூஸ் வந்ததுக்கப்புறம் சிபிஐ என்கொயரி வந்துச்சுன்னா பெரிய அளவில் மாற்றுவோமேனு அப்புறமா எஃப்ஐஆர் ஆர்டர் பண்ணாங்க சார். அடித்தே கொண்டாங்களே ஒரு முந்திரி அவருடைய ஆலையில் வேலை செஞ்ச தொழிலாளியே. ஆனால் ஃபஸ்ட் டைம் இன் டிஎம்கே ஹிஸ்ட்ரி லீலாவதியிலேருந்து தாகிருஷ்ணன்லேருந்து தினகரனில் பத்திரிகையாளர் எரிச்சு கொண்டதுலேருந்து டாக்டர் பட்டத்தில் சிதம்பரம் மாணவர் கொல்லப்பட்டதுலேருந்து
எந்த கொலை வழக்குலையும் திமுக ஆட்சி காலத்தில் திமுககாரங்க மேலே வழக்கு பதியப்பட்டதே கிடையாது. நான் சொல்கிறதெல்லாம் கொலை கேஸு. ஃபஸ்ட்டு கொலை கேஸு பதியப்பட்டது டிஆர்வி ரமேஷ் அவர்கள் மேலே. காரணம் நான். இதான் திமுகவோட ஹிஸ்ட்ரி. நீங்கள் அரைஞ்சதுக்கெல்லாம் ஆக்ஷன் கேட்குறீங்க. ஒரு அரசு அதிகாரிகிட்ட எதிர்த்து பேசினாலே தண்டனை சார். ஒரு காவல்துறையில இன்ஸ்பெக்டர்லாம் இருக்கக்கூடியவங்க ஒரு ஐயோ, நான் என்னமோ அதை நியாயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறீங்க. இதுதான் சார் திமுகவோட ஹிஸ்ட்ரி. இதுதான் சார், இதுக்கு தான் சார் திமுக ஓட்டு போடாதீங்க. பாருங்கள், ஒரு பெண் காவலர் எத்தனையும் போலீஸு காவல்துறை நண்பர்களே யோசிக்கணும். அதை காவல்துறை நண்பர்களே யோசிக்கணும். எவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான ஒரு விஷயம். இன்றைக்கி அவர் அறங்காவலர் தான், எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அறங்காவலர்னு ஒன்று தான் ஞாபகம் சார். பழனியில் மேளதளங்கள் எல்லாம் அலோடு இல்லை அப்படின்னு கரூர்ல இருந்து ஒருத்தங்க பக்தர்கள் போயிருக்காங்க. 48 நாள் வர அலோடு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சார். பக்தர்களுக்கே அலோடு இல்லைன்னு சொன்னாங்க. மேளதாளம் கொண்டு வர மதுரை தெப்ப திருவிழா நம்ம பேசியிருக்கேன். மதுரையிலையும் திருச்செந்தூர்லேயும் திருவிழாவுக்கு பக்தர்கள் அனுமதி இல்லைன்னு சொன்னாங்க. ஞாபகம் இருக்குங்கள? பக்தர்களே இல்லாமல் திருவிழா யாருக்கு நடத்துகிற நீ? இப்போ அடித்து ரத்தத்தோடு உட்கார வைக்கலையா சார் ஸ்ரீரங்கத்தில்? பார்த்தீங்கல்ல, ஒரு பக்கம் திமுககாரன் இன்ஸ்பெக்டர் கேள்வி கேட்டால் இன்ஸ்பெக்டரே அறையிறான். ஆனால் சாதாரண பக்தர்கள் போனால் செக்யூரிட்டியே அடிச்சு மண்டையை உடையிறான். இதான் இன்றைக்கி நாட்டோட நிலைமை. இதான் நீங்கள் கம்பேரிசன் பார்க்கணும். அறங்காவலர் இதில் இருக்க ஹெச்ஆர்என்சியில் இருக்கா சார்? அப்படி வெளி இடத்துல இருந்து மேலதளங்கள் கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு பழனி சார். ஹெச்ஆர்என்சின்றது என்ன சார்? அவங்க ஒரு கணக்கு புள்ள சார். கணக்கு வழக்கு பார்க்கறது மட்டும்தான் சார் அவங்க வேலை. ஆனால் இப்போ உத்தரவு கொடுக்க இங்கே உள்ள இருக்கிறது கொடுக்கக்கூடிய அதிகாரத்தில் அவங்க தானே சார் இருக்காங்க. சட்டம் அப்படி சொல்லலை, இவங்க எடுத்துக்கிட்டாங்க. அறநிலையத்துறை சட்டமே தப்பு, அறநிலையத்துறைன்ற சட்டமே தப்புன்றதுலாம் அடுத்த விஷயம். இதெல்லாம் எக்ஸார்பிடெண்ட்டாக இதை தானே சார் உயர்நீதிமன்றம் சொன்னிச்சு. ஒரு ஆர்டரா 2 ஆர்டரா சார்? மகாதேவன் ஆதிகேசவலு இந்த நீதி அரசர்கள் பெஞ்சில் எத்தனை அட்ராசிட்டி அவங்க ரெக்கார்ட் பண்ணாங்க? நீங்கள் ஏன் ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட்ஸில் எல்லா விஷயத்துலையும் தலையிடுறீங்க சார்? ஒரு மாதிரி எப்படி பண்ணுறாங்கன்னா சார், ஒரு பணம் காய்க்கிற ஒரு மரமாக அதை வந்து ட்ரீட் கோயிலை வந்து ஒரு பணத்தை அள்ளுற ஒரு விஷயமா பண்ணுறாங்க சார். நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. இப்போ நடராஜர் கோயிலுக்கு போனீங்கன்னா, சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் நான் கொண்டு போய் நடராஜர் உங்களுக்கு காட்டுருவேன். அவ்வளோ கூட்டம் வர கோயில். நடராஜர் கோயிலுங்கிறது சைவத்துக்கு ஒரு தலைமையாக மாதிரி இல்லைங்களா? அவ்வளோ கூட்டம் வர கோயில். நீங்கள் கபாலீஸ்வரர் கோயில் வாங்க பார்ப்போம். இந்த சிறுவர் மலர் இன்னைக்கு கூட இப்போ வரும் பாருங்கள். சிறுவர் மலர் எலி இந்த பக்கம் இருக்கும், வடை அந்த பக்கம் இருக்கும். இந்த வடையை சாப்பிடுவதற்கு இந்த எலிக்கு உதவி செய்யுங்கள் இப்படிலாம் கட்டமாக வரும். பேனாவில் போட்டிங்கன்னா வரும் தெரியுங்களா? அதே தான் கபாலீஸ்வரர் கோயில் போனீங்கன்னா இப்படி போ இப்படி வேண்டுமென்றே போட்டிருக்காங்களா? காசு கொடுக்குறதுக்கு சார். ஏன் சார், கோயில் குளத்தில் நீராடிட்டு தான் சார் உள்ளே போய் சாமியை பார்க்கணும். அது சயின்ஸு சார், அது தீர்த்தம் சார். அது எந்த கோயில் குளத்துலையாவது அலவுட் இருக்கா சார்? நீங்கள் கால் நினைக்கிறதுக்கு, தலையில் தண்ணி தெளிச்சிக்கிறதுக்கு எல்லாத்தையும் மீன் பண்ணி ஆக்கி வச்சுருக்கானுங்க சார். மனுஷங்களா சார் இவனுங்க? மீன் அள்ளி கான்ட்ராக்ட் விட்றாங்க சார் பல கோயிலில். மதுரையில் போய் பாருங்கள் சார், ஃபுல்லாக கடை தெரு சார். கோயிலா சார் அது? கடை தெரு சார். கோயில் பிரகாரத்துக்குள்ள நிற்க முடியல சார். இந்த பக்கம் 2 பேர் பொம்மை விற்கிறான், அந்த பக்கம் 2 பேர் பலூன் விற்கிறான், இதை விற்கிறான், அதை விற்கிறான். கண்ட கருமத்து சண்டை கிடையாது சார் அது. திருவண்ணாமலை கோயிலில் இவனுங்க ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இடத்துல வெறுமனே அங்கே இருக்கிற பக்தியை சுரண்டிட்டு வெறும் காசு பிடுங்குற ஒரு விஷயமா இவங்க பார்க்குறாங்க சார். ஆனால் மனசாட்சியே இல்லாமல் நாங்கள் போயிட்டா யார் காப்பாற்றுவா? வெள்ளைக்காரன் கேட்டால் அதே கேள்வி சார் இந்த கொள்ளைக்காரனுக்கு கேட்குறானுங்க. இந்த தேசத்துக்கு சுதந்திரம்னு ஒரு கோஷம் வரும்போது வெள்ளைக்காரனுக்கு இதே விஷயத்தான் சொன்னானுங்க. நாங்கள் போயிட்டு அவங்களால ஆள முடியாது. அதே தான் இந்த கொள்ளைக்காரனுங்களும் சொல்கிறானுங்க. நீ யார்ரா? நீ யார்? முதல்ல நீ யார்? உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? நீ வந்து உட்காந்ததே தப்பு சார். உங்கள் திருட நைட்டு ஒரு மணி உங்கள் வீட்டில் வந்து உட்காண்டா சார். நாங்கள் வந்த பிறகு தான் சமூக நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கு. எப்படி சொல்லுங்க பார்ப்போம். கல்வி, வேலை 1959 தான் சார். இல்லை, இந்த அறநிலையத்துறையில் சொல்கிறேன். 59 தான் அறநிலையத்துறை சட்டம். 1939 ஆலை நுழை சட்டம் வந்துருச்சு. கோயிலுக்குள்ளே எல்லோரும் போயிட்டாங்க. இவங்க ஒன்றும் கூட்டு வந்து கீக்கல. புழுகு இவங்க எங்கே கொண்டு வந்து கூட்டு வந்து கீச்சாங்க? எந்த கோயிலில் இவங்க சமூக நீதி நிலைநாட்டினாங்க? உன் வேலை கொள்ளையடிக்கிறீங்க, நீ கொள்ளையடிக்கிற வேலை தான் பார்த்துட்ருக்க. எதுக்கு இந்த புழுகு? எத்தனை ப்ரைவேட் ட்ரஸ்ட்டு இந்துக்களுக்கு சாப்பாடு போட்டுட்ருக்கு? எத்தனை பேர் எவ்வளோ நல்ல விஷயம் நீ பண்ணிகிட்ருக்காங்க?
யோசிச்சு பாருங்கள். நான் உங்கள்கிட்ட அந்த ஆழ்துறையம்மன் கோயில் பற்றி சொல்லியிருக்கேன், கன்னியாகுமரி மாவட்டம். பல தலைவர்கள், பல ஆன்மீக துறவிகள், பல லட்சம் பேருக்கு கல்வி, இலவசமாக சாப்பாடு, அவ்வளோ சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க சார். நான் என்ன சொல்கிறேன், ஊர் ஆளுங்கக்கிட்ட கொடுங்குறேன். ஒவ்வொரு ஊருக்கும் அந்த கோயில் சொந்தம். ஒரு கிராமத்தில் ஒரு கோயில் இருக்குன்னா அந்த கிராமத்து ஆளுங்களுக்கு தான் அந்த கோயில் சொந்தம். அங்கே வந்து நாட்டாமை பண்ணுற உரிமை போடுறாங்கல்ல சார், அந்த நாட்டாமை பண்ணுற உரிமை எவனுக்குமே கிடையாது. இப்போ கோயிலில் அன்னதானம் போடுறாங்கல்ல சார். நான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க. கோயிலில் அன்னதானம் போடுறது அங்கே எவ்வளோ அட்ராசிட்டி நடக்குதுன்னு இப்போ ஒரு வீடியோ வந்தது பார்த்தீங்களா? நீங்கள் அன்னதானம் தான் போடுறீங்க, நீங்கள் பிச்சை போடல. ஆனால் நீங்கள் அதை பிச்சை மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க. புரிஞ்சுக்கோங்க. கோயிலில் அன்னதானம் அறநிலையத்துறை போடுதுன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தரும் படி அளக்கிறோம். நான் 1000 தடவை பணம் கட்டியிருக்கேன் அன்னதானத்துக்கு. இதே அறநிலையத்துறையில் காளிகாம்பாள் கோயில், இது காளிகாம்பாள் கோயில் போங்க, இது தேனாம்பேட்டை முருகர் கோயில் போங்க, அன்னதானத்தில் போய் பாருங்கள், போர்டு வச்சுருப்பாங்க. இன்றைக்கி அன்னதானத்துக்கு யார் உபயம்னு கொடுத்துருப்பாங்க. அன்னதானத்துக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தங்க உபயம் கொடுக்குறாங்க சார். அப்படி உபயம் இல்லை, எடுத்துக்கிறாங்க. உபயம் இல்லை அப்படின்னு சொன்னால் உண்டியல் காசுலேருந்து எடுத்து போடுறாங்க. தமிழக அரசாங்கம் போட்டுதாங்க. தமிழக அரசாங்கம் 1 ரூபா செலவு பண்ணியிருக்கா இது வரைக்கும் அறநிலையத்துறைக்கு? என்ன சார்? சார் நீங்கள் கோயிலை விடுங்க சார், கோடி பேருக்கு நாங்கள் சாப்பாடு போடுவோம். நீ என்ன வந்து எல்லாத்தையும் சுரண்டி தின்னுட்டு தூக்கி தூக்கி கிள்ளி போடுறீங்க. ராஜ சாப்பாடு போட முடியும் சார் மக்களுக்கு. அவ்வளோ விஷயம் ஒட்டு மொத்தமாக இவங்க கொள்ளையடிக்கிறதே அதை வச்சு தான் சார். சார் ஒவ்வொரு தடையும் மினிஸ்ட்ரிக்கு ஏன் சார் எல்லோரும் அறநிலையத்துறைக்கு அடிச்சுக்கிறாங்க? வருவாய்த்துறைக்கு, ரெவென்யூக்கு இருக்கிற இது ரெவென்யூ மினிஸ்ட்ரிக்கு, பொருளாதார அமைச்சர் இந்த மாநிலத்தில் அந்த போர்ட்ஃபோலியோவுக்கு இருக்கிற டிமாண்ட் எப்படி சார் அறநிலையத்துறைக்கு வருது? சும்மா ஏன் சார் கொள்ளையடிக்கிறாங்க சார்? நிறைய விஷயங்கள் சர்வதேச அரசியல்லேருந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய HRNC வரைக்கும் நிறைய பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பதிவு செஞ்சுருக்கிறீங்க. மிக மகிழ்ச்சி. நேயர்களை மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன். நன்றி.